ஸோ இன்றைக்கி தேர்தலுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. எண்ணிக்கை வந்து போயிட்டுருக்கு, வாக்கு எண்ணிக்கை. இதில் வந்து தொடர்ந்து தாவேகா முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் சிட்டிங் சிஎம்ஐ வந்து தோக்கடிக்கக்கூடிய ஒரு நிலையில் போயிட்டுருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்றது தான் தற்போதைய நிலவரப்படி பார்க்க முடியுது. அதிமுக 8 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 50 இடங்களில் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் நம்மளுடைய சமயம் டீமை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எலெக்ஷனை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. அங்கே என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்குது அப்படின்றது குறித்து கருத்துக்களை வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஒரு ரிசல்ட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம முதல்ல மகேஷ் சார் கிட்ட வந்து பேசலாம். ஸோ எப்படி இருக்குது சார் இந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இதில் தொடர்ந்து தாவேகா வந்து முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலையிலேருந்தே வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு முடிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போது 2 இலக்கு எண்ணிக்கையில் தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போது 3 இலக்கத்தை தாண்டி ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எதிர்பார்க்கல. ஆனால் வந்து தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது கண்டிப்பாகவே பார்க்க முடியுது. தொங்கு சட்டசபையில் அமைய வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இப்போ பார்க்கும்போது இப்போது மதிய கிட்டத்தட்ட நண்பகல் நேரத்தை தாண்டி தொடர அளவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த சமயத்திலே நமக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிடும் இப்போ யார் மெஜாரிட்டி மார்க்கு அப்படின்ட்டு. இன்னும் கரெக்டாக பார்த்தோம்னா 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் மற்ற 4 மாநிலங்கள்லையுமே நமக்கு தெரிஞ்சிருச்சு யார் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு. தனிப்பெரும்பான்மையோடு எல்லாருமே ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பமான ஒரு நிலை அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு தெளிவான முடிவு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ அது வந்து ஒரு குறையாக இருக்குது. அதே மாதிரி திமுக 3வது இடத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே அதிமுகவுடைய வாக்குகளை எடுப்பாங்க தாவேகா அப்படின்ற ஒரு கணக்கு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதிமுக தான் வந்து இப்போது பெரிய எதிர்க்கட்சியாக வந்து நிற்க போகிறாங்க. திமுக வந்து ரொம்ப பெரிய 3வது இடத்துக்கு போனதுன்றது கிட்டத்தட்ட அது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ என்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாருன்னு டிக்ளரே பண்ணிட்டாங்க. ஒரு சிட்டிங் சிஎம்னா அவ்வளோதான், நான் வந்து என்னுடைய தொகுதியில் நான் தான் வெற்றி அப்படின்றத டக்குன்னு தக்க வச்சுட்டாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து தாவேகா முன்னிலை வகிக்கிறாங்க. இத்தனைக்கும் தாவேகாவினுடைய தலைவர் கூட அந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறது தாவேகாவினுடைய வேட்பாளர். மக்களினுடைய இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக இப்போ ஒரு 5-6 சுற்றுகள் எண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது கொளத்தூர் தொகுதியில். ஆனாலும் தொடர்ந்து வந்து ஸ்டாலின் பின்னாடி அப்படின்ற மாதிரி முடிவுகள் வந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்து அவருடைய தொகுதிக்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுத்துருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். இந்த இன்டெலெக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கான விஷயங்கள், அப்புறம் பெண்களுக்கான விஷயங்கள், அது மாதிரி நிறைய அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் வந்து அவர் சொந்த தொகுதியிலே வந்து பின்னடைவு அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் அளிக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இமேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திமுக மேலேயே ஏதோ ஒரு வகையான ஒரு அதிருப்தி பொதுவாகவே இருந்திருக்கு. அது வந்து ஒரு சைலண்ட் வேவ் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அது டைரெக்டாக நமக்கு தெரியல. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மீடியா இமேஜ், சோஷியல் மீடியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு திமுக தான் ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து திரும்ப நமக்கு வந்து அதை வந்து நமக்கு வலுக்கட்டாயமாக வந்து பூத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி இப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ எல்லாருடைய இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நைட்டு டிபேட் வரைக்குமே வந்து அடித்து சொன்னவங்க மக்கள் எல்லாருமே வந்து திமுக பக்கம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது ஸ்டாலினே பின்னடைவாக இருக்கார் அப்படின்னும்போது அது ஒரு வேவ் இருந்திருக்கு, திமுகவுக்கு எதிரான ஒரு வேவ். அது வந்து மாற்று அரசியலை நோக்கி வேறு யாராவது வந்தால் பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று விஜயோட இமேஜ். இது 2 விஷயமும் சேர்ந்து தான் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் 118 இடங்கள் வேணும் ஒரு மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவேகா 107 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகள் தான் தேவைப்படுது தாவேகாவுக்கு. ஸோ அது பூர்த்தி செஞ்சுருவாங்களா இல்லை எப்படி இதை பார்க்குறது? இல்லை இந்த ரிசல்ட்டை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியே களம் இனிமேல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்லை, ரொம்ப பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு 10-20 தொகுதிகள் டிஃப்ரென்ஸ் முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கலாம். ஆனால் இப்போவுமே அது ஏதோ ஒரு வகையில் ஒரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 104 பார்த்தோம், இப்போ 108 வருது. லைட்டாக கொஞ்சம் மெஜாரிட்டி மார்க் பக்கமாக போவார்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில தொகுதிகளில் அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக வந்து ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும். அதிமுகவை நம்பி அதை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசாக தேவைப்படாது. யாராவது சின்ன கூட்டணி கட்சிகளை நம்ம பேசி எழுத்தாவே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 சீட்டு கிடைச்சதுன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு சின்ன கட்சி போதும். எடப்பாடிக்கு எதுக்கு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கலாம் அவர். ஸோ இப்படி வந்து அமைச்சர்கள் வந்து பல இடங்களில் பின்தங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அமைச்சர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை அப்படின்றது மக்கள் என்ன சொல்ல வராங்க?
இது வரைக்கும் எக்ஸிட் போலில் இருந்த வரைக்கும் எக்ஸிட் போல்லையுமே நிறைய இது வந்து டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து எப்படின்னா டிஎம்கே கிட்டத்தட்ட இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 40 இடம் தான் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த முடிவு மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து 2 ரவுண்ட் 4 ரவுண்ட் அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு 10-15 ரவுண்டு தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இவங்க தான் இது லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னொரு 232 வரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இன்னும் 2 மணி நேரத்தில் கன்ஃபார்மே பண்ணிடலாம். நம்ம 2 ஹவர்ஸில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்லையுமே வந்து இதே ரேஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதோட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்கிறாங்க. 67 இடம் இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் டிஎம்கேவுக்கு இது ரொம்பவே இது ஏன்னா வெறும் 46 தான்ங்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கண்டிப்பாக நிறைய எலெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி இந்த டைமுக்கு அப்புறமா ஒரு மாற்றத்தை பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து சேஞ்ச் பண்ணி வர முடியுமா? 2வது இடத்துக்கோ முதல் இடத்துக்கோ திமுகவால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் யார் வெற்றி அப்படின்னு தீர்மானிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து பேசப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பட் டிஎம்கே வந்து இதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாமே லீடிங் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 8,000 11,000லாம் போக ஆரம்பிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு இது வருமா என்னன்னு தெரியல. பட் ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நிறைய இது வாய்ப்பு இருக்குது. முன்ன பின்ன மாறி மாறி வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம ஆனந்த் அவர்கள்கிட்ட பேச போகிறோம். அவரும் வந்து தொடர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ விசில் புரட்சி வரும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. விசில் புரட்சி வந்துருச்சா? இந்த தமிழக தேர்தல் ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது விசில் புரட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா இப்போ வரைக்குமே பார்த்துட்டோம்னா செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. காலையில் 10 மணி நிலவரப்படியே பார்த்துட்டோம்னா 100 தொகுதிகள்லாம் தாண்டி இப்போது 106 107ங்கிற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்த போதிலுமே இதில் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா அதிமுக வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு. இதில் திமுக வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே எக்ஸிட் போல் வரைக்குமே யாரை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம்னா இவங்க தான் வருவாங்க, திரும்பவும் டிஎம்கே ஆட்சி தான் வந்து திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தது. ஆனால் சர்ப்ரைசிங்காக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்துட்டோம்னா டிவிகே வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு, டிஎம்கே 3rd பிளேஸுக்கு போயிருக்கு. அதுதான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம். அப்போ நீங்க யாரு இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு யாரு நீங்க எதிர்பார்த்தீங்க? எக்ஸிட் போல்ஸா இருக்கட்டும், கேம்பெயின் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த தேர்தலை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? மோஸ்ட்லி டிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ஏடிஎம்கே வந்து 3rd பிளேஸுக்கு போயிடும், ஏடிஎம்கே முழுக்க இதில் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ டோட்டலாக வந்து வித்தியாசமாக மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்துட்டோம்னா கொங்கு பெல்ட் முழுக்க வந்து ஏடிஎம்கே வசம் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து அப்படியே டோட்டலாக மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அதிகமாக இப்போ 73ங்கிறது அதிகமான இது தான். அதே சமயத்தில் 50ங்கிற போது அது ரொம்ப கம்மி, 3rd பிளேஸுக்கு போயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ யாருமே வந்து இப்போ திமுக வெற்றி பெறுமா, அதிமுக வெற்றி பெறுமா, தாவேகா வெற்றி பெறுமானா தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈஸியாக இது பார்க்கலாங்க, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில தொகுதிகளில் கேண்டிடேட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தொகுதினா ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார், கேஎன் நேரு அவர்களுடைய தொகுதினா கேஎன் நேரு அவர்கள் தான் வெற்றி பெறுவார், பிடிஆர் அவர்களுடைய தொகுதினா பிடிஆர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக மாறி இருக்கு. எந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸுமே வந்து முன்னிலை வகிக்கல. ஸோ அதை பற்றி உங்க பார்வை என்ன? மோஸ்ட்லி இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா அங்கங்கே இருக்கிற ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாரோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த முறை என்னன்னா நிறையா தொகுதிகளுக்கு வந்து விஜய் வந்து அங்கே கேம்பெயினுக்கே போகல. முழுக்க மெயினான தொகுதிகள் மட்டுமே அவர் கவர் பண்ணியிருந்தார். மற்றது எல்லாமே பார்த்துட்டோம்னா ஏன்னா அவங்க எங்கே போனாலும் சரி, எந்த ஸ்பீச்சாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாகவே லைவ் தான், லைவ் மூலமாகவே பார்த்துக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் நிறையா மாவட்டங்களுக்கும் அவர் போகலை. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அவர் போகலை. இருந்தாலுமே அத்தனை பேருமே வந்து ஒன்று கூடி, அதாவது மக்கள் முழுக்கவுமே ஒன்று கூடி எங்களுக்கும் இந்த விசில் புரட்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம். தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தாவேகா 108 இடங்களில் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க, அதிமுக 75 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் 51 இடங்களில் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்தங்கி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படின்ற செய்தி பார்த்துட்டு இருந்த நிலையில் பின்தங்கி இருக்கிறாரு இப்போ மறுபடியும். ஸோ வித்யா அவர்கள்கிட்ட இப்போ கேட்போம். ஸோ இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திமுக வந்து முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தா திமுக 51 தொகுதிகளில் தான் முன்னிலை வகித்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே சொற்ப வாக்குகள் தான் எடுக்கும். மெஜாரிட்டி வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் வரும். திமுக தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கெல்லாம் சான்சஸ் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கருத்து கணிப்புகளும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அறிக்கை வாக்குறுதிகள் பார்த்த வரைக்குமே திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டுமே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொதுமக்களுக்கு கவர வகையில் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் அறிக்கை இவரால் சாத்தியப்படுத்த முடியுமா? ஜஸ்ட் இவர் வெறும் அறிக்கை வாயில தானே விடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது பீப்புள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கவரக்கூடிய வகையில் இல்லை. ஸோ அப்போயும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். விஜய் எல்லாம் வரத்துக்கு டோட்டல் சான்சஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது வரக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வகிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழல் வந்து தொடர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 118 இடங்கள் வந்து தேவை. இன்னும் ஒரு 10 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிச்சாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். ஸோ நிறைய சீனரியோஸ் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஒன்று அதிமுக பேக்கப் பண்ணி தாவேகா ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கூட தாவேகாக்கு பேக்கப் பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லப்பட்டுச்சு. ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்புக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிலைப்படி பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் தாவேகா முன்னிலை, அதிமுக 75 இடங்களில் முன்னிலை, திமுக 51 இடங்களில் முன்னிலை இருக்கிறாங்க. ஸோ ஸ்டெஃபி அவர்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஒரு சர்ப்ரைஸை தான் கொடுத்துருக்கு. அமைச்சர்களில் தொடங்கி முதல்வரே வந்து பின்தங்கிய ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு எலெக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரிசல்ட் தான். ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் வந்து நம்ப முடியாது. ஏன்னா இங்கே போல்ஸ்டர் வந்து எப்போவுமே கஷ்டப்படுவாங்க. 2 ஃப்ரண்ட் கார்னர்லேயே அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இது வந்து 4 ஃப்ரண்ட் ஃபைட்டுங்கிறதுனால டிஎம்கேவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விக்டரி இருக்குன்னு சொன்னாலுமே வந்து விஜயோட ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன்னா விஜய் வந்து இந்த கவுண்டிங் வந்து 11 மணிக்குள்ளே இந்த 100 ஸ்வீப் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இது வந்து எப்போது இவருக்கு என்டிஆருக்கு நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ அது விஜய்க்கு நடக்குது. ஸோ ஒரு 10 அந்த மாதிரியான நம்பர்ஸில் தான் இவங்களுக்கு குறையும். அதையுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிற மாதிரி ஆஸ் யூ செட் காங்கிரஸோ இல்லை விசிகாவோ இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன கட்சிகள் வந்து விஜயோட அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்க தனிப்பெரும்பான்மையோடய நல்லா அமைப்பாங்க. இப்போது என்டிஆர் அவர்களாக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களே வந்து உடனேலாம் வந்து ஆட்சியை பிடிக்கல அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ திமுகவில் அவர் இருந்தார், அங்கே அவர் ஒரு அரசியல் பயணம் இருந்தது. அப்புறமா தான் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சாரு. ஆனால் விஜய் அவர்களால் முதல் முறையே எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் வந்து கேள்வி வந்தது. ஸோ வரலாற்று பதிவாக இதை பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் என்டிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கேப்பில் வந்தார். கெஜ்ரிவால் வந்து 2 இயர்ஸ் கேப்பு. இப்போது இவர் 2024 ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? ஸோ இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் ஏற்கனவே எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் பெரிய அளவில் பிரச்சாரங்கள் போகலை, தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கலை. ஸோ அந்த அளவில் அவர் மேலே நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாருன்னு பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு போல் வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரி தான். அதே மாதிரி இப்போது குறிப்பாக சவுத்துலலாம் அவர் கேம்பெயினே பண்ணல. ஆனால் மக்கள் வந்து வாக்குப்பதிவு நாள் இன்னைக்கு விஜய் புகைப்படமே இல்லையே, விஜய் புகைப்படமே இல்லாமல் நாங்கள் எப்படி ஓட்டு போடுறதுன்னெலாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக இங்கே ரிசல்ட்டில் வந்து பிரதிபலிக்கலையே. ஆமாம், நான் என்ன பார்க்குறேன்னா ரிசல்ட்டில் வந்து டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது மகேஷ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொன்னாலும், ஆனால் இது நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இட் குட் பி எனி ஒன், அது வந்து விஜய். ஆனால் அது நாம் தமிழருக்கு கிடைக்கலங்கிறதையும் நம்ம அதை பார்க்கணும். ஸோ ஆமாம் அவங்க ரொம்ப காரைக்குடியிலே சீமான் ஒரு 5 சுற்று முடிவிலே ரொம்ப பின்னடைவில் இருக்கார். ஸோ மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. மக்கள் வந்து விஜய் ஃபேஸ் வேல்யூ இருக்குது, அது ரொம்ப நல்லாவே தெரியுது. அண்ட் தே பிலீவ் அவர் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன், அவர் நமக்காக செய்வார். அவர் சொல்கிறாருல நான் தாய் மாமன் தம்பி அண்ணா, அந்த ஒரு இமோஷனல் கனெக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
ஸோ அதுதான் பார்க்க முடியுது. இப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, ஆனா எது பெரிய மெசேஜை கன்வே பண்ண போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, கொளத்தூர்ல 5 சுற்றுகளுக்கு அப்புறமும் ஸ்டாலின் அவர்கள் பின்தங்கிய ஒரு நிலை. இந்த நிலை இப்போ 11:30 மணி அளவுக்குள்ள இப்படி இருக்கு. இதுக்கு அப்புறமா இது மாறுமா, அல்ல ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் தோற்கப்பட்டார் அப்படின்னா அது என்ன மாதிரியான மெசேஜை கன்வே பண்ணும்? ஆக்சுவலி வந்து ஏற்கனவே எப்போவுமே டிஎம்கே ஒன்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி அடுத்தடுத்து வந்ததாக விஜயே ஒரு இதில் சொல்லியிருப்பார், சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து மறுபடியும் ப்ரூவன் ஆயிருக்கு, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே 31 அமைச்சர்கள் கிட்ட பின்னடைவில் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒருவேளை உதயோ இல்லை ஸ்டாலினோ தோற்கடிக்கப்படுறாங்கன்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக வந்து டீச்சர்ஸ் ப்ரோட்டஸ்ட்டு, செவிலியர் ப்ரோட்டஸ்ட்டு, தூய்மை பணியாளர்கள் ப்ரோட்டஸ்ட்னு தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து எதிரொலிச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ இதோட விளைவாக தான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு இதுக்கப்புறம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா வரக்கூடிய சுற்றுகளில்? டிராஸ்டிக்காக மாறாது ஸ்வேதா. ஆமாம், ரொம்ப பெருசாக மாறாது. அது ஒரு 10 கவுண்ட்ஸில் கொஞ்சம் ஷஃபிள்ஸ் இருக்கலாம். பட் 100, 102 போயிட்டாங்க, 108 போயிட்டாங்க பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ இதில் அந்தளவுக்கு பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. எனி மிரக்கிள் நடந்து ஹங்கு மாதிரி தான் ஆகும், ஹங்கு அசம்பிளி மாதிரி ஆகும். மிரக்கிள் நடந்தாலும் அப்படியே இந்த ஷஃபிள் ஆகி டிஎம்கே ஃபஸ்ட்டு அப்படி வராது. ஸோ ஹங்கு அசம்பிளி மாதிரி ஒரு எல்லாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போகும். ஏன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இழுக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு வரைக்கும் கூட இது எண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி போச்சுன்னா அவ்வளோ டிராஸ்டிக்காக இருக்கா ஸ்வேதா. ஸோ இந்த ஒரு ரிசல்ட்ஸ் படி பார்க்கும்போது இப்போ பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையாக இனிமே ரிசல்ட்ஸில் வந்து மாற்றங்கள் இருக்காது, தாவேக்காவுக்கு இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. தொங்கு சட்டசபை அமையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. தொங்கு சட்டசபை அமைந்தாலும் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு விஜய் அவர்களுக்கு அங்கே நெருக்கடி எல்லாம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டி கூடயே வந்து கூட்டணி வச்சா கூட தாவேக்காவால் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது தொடருதா இல்லை இது இன்னும் எவ்வளவு நேரம் வந்து இது போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு தேர்தல் நிலவரப்படி தற்போது தாவேக்கா 108 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க, அதிமுக 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க, திமுக 51 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.